அதை ஏன் கேக்கிற? என்னை இரவு தூக்கம் போனதற்கான கதையை சொல்லத் தொடங்கினாள். வள்ளி புரண்டு படுத்தாள். பக்கத்தில் அம்மா இல்லாததைப் போல் ஒரு உணர்வு வந்ததில் கண் திறந்தாள். பக்கத்தில் அம்மா இல்லாதது இரவு விளக்கின் நீல ஒளியில் தெரிந்தது. குளியலறைக்கு போயிருப்பாள் என்று நினைத்தவளுக்கு படுக்கை அறையின் ஜன்னல் வழியே விளக்கு எரிவது தெரிந்தது. இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? தூங்கலையா என எழுந்து படுக்கையை விட்டு இறங்கினாள். மணியை பார்த்தாள். மணி 1 போகிறது. ஜன்னலுக்கு வெளியே அப்பியிருந்த இருளில் தோணி ஓட்டிக்கொண்டிருப்பதைப் போன்ற பிறை நிலவு. அம்மா தூக்கம் வரவில்லை என்றால் இப்படித்தான் லைட்டை போட்டுக்கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருப்பாள். அதனால் கண்டுகொள்ளாமல் தூங்கிவிடுவாள். ஆனால் இன்று அப்படி முடியவில்லை. ஏனோ அவளுக்கும் தூக்கம் போனதைப் போல் இருந்தது. வெளியே தூரத்தே நாய் ஒன்று குரைக்கும் ஓசையை கேட்டபடியே அறையை விட்டு வெளிவந்தவள் அம்மா சோபாவில் சாய்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவள் புத்தகம் எதுவும் படிக்காமல் வெறுமனே சோபாவில் தலையை மட்டும் சாய்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தது ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்தில் விரித்து கவிழ்க்கப்படாத புத்தகம் எதுவும் இல்லை என்பதிலிருந்து அம்மா வழக்கம் போல் புத்தகம் எதுவும் படிக்கவில்லை என்று புரிந்தது. அருகே நெருங்கியபோது அம்மா கண்மூடி சாய்ந்திருப்பதும் மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருப்பதும் அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. அந்த அதிர்ச்சி வார்த்தைகளில் வெளிப்பட சட்டென தோளில் கை வைத்து அம்மா என்றாள். பட்டென்று கண்களை திறந்த அம்மாவின் கண்கள் சிவந்து நீர் நிறைந்திருப்பதை பார்த்து உள்ளுக்குள்ளிருந்த அதிர்ச்சி அதிகமானது. அம்மாவின் அருகினில் அமர்ந்தவள் அவளுடைய கையை பற்றினாள். அம்மா என்றழைத்தாள். உறங்காமல் எழுந்து வந்த மகளை பார்த்த வசந்தி கண்ணீரை சட்டென்று முந்தானை கொண்டு துடைத்துக் கொண்டு சிரிக்க முயன்றாள். அம்மா, என்ன இது, அழறியா? அவளுடைய கேள்வியில் அதிர்ச்சியை விட ஆச்சரியம்தான் அதிகமிருந்தது. காரணம், அம்மா அழத் தெரியாதவள். அவள் அழுது பார்த்ததில்லை. சிரிப்பு நோய் கொண்டவளைப் போல் எந்நேரமும் சிரித்தபடி எதையாவது பேசிக் கொண்டிருப்பாள். சின்னஞ்சிறு பெண்ணை போன்ற கள்ளமற்ற தன்மை அவளுடைய பேச்சில் இருக்கும். கன்னி பெண்ணை போன்ற நாணத்தை அடிக்கடி வெளிப்படுத்துவாள். அவளுடைய அறியாமையும் நாணமும் வள்ளிக்கு எப்பொழுதும் பிடிக்கும். அவள் பார்த்த அம்மாவின் முகமெல்லாம் அப்படித்தான் இருக்கும். எப்பொழுதுமே அந்த முகத்தை கையில் ஏந்தி கொஞ்ச வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பாள். அப்படிப்பட்ட அம்மா அழுகிறாளா? அதுவும் தனிமையில்? பகலில் அழும் கண்ணீர் பலருடைய பிரச்சினைக்காகவோ வேதனைக்காகவோ கூட இருக்கலாம். ஆனால் இரவு கண்ணீர் இதயத்தின் வேதனையிலிருந்து வருவதாகத்தானே இருக்க முடியும். புன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் நாம் பல பாடங்களை கற்கிறோம் என்ற தத்துவம் ஞாபகம் வந்தது. அம்மாவின் புன்னகைக்கு பின்னே வேதனை ஒளிந்திருந்திருக்கிறது. அது இந்த அழுகையின் மூலம் இப்பொழுது வெளிப்படுகிறது. இப்படி இரவில் தனிமையில் அமர்ந்து அம்மா அழுகிறாள் என்றால் அவளுடைய இதயத்தில் வேதனை இருக்கிறதா? என்னவாக இருக்கும்? நான் அந்த மாப்பிள்ளையை அம்மா விரும்பாத போதும் முருகனின் மூலம் பேச வைத்தது அம்மாவிற்கு பிடிக்கவில்லையோ? பிடிக்கவில்லை என்பதைத்தான் அவன் எதிரேயே சொல்லிவிட்டாளே. அதை சாதாரணமாகத்தானே எடுத்துக்கொண்டாள். இரவில் தனிமையில் இப்படி கண்ணீர் விடும் அளவிற்கு அது என்ன அவ்வளவு பெரிய வேதனையா? யோசித்துக் கொண்டே மறுபடியும் கேட்டாள். அம்மா, என்னம்மா இது? எதுக்கு இப்படி தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அழறேன்? அம்மா இப்பொழுது கண்களை மட்டுமல்லாது மொத்த முகத்தையுமே முந்தானையால் அழுந்து துடைத்துக் கொண்டாள். அதனால் அவளுடைய கோஸ் மூக்குத்தி கண்ணீரால் கழுவியதாலோ என்னவோ பழிச்சென மின்னி மின்னி டால் அடித்தது. இந்த ஒளியில் அவளுடைய முகவேதனை மறைந்து மலர்ச்சி காட்டுவதைப் போல் தோன்றியது. ஒண்ணுமில்ல, உங்க அப்பா ஞாபகம் வந்தது, அதான். ஆச்சரியமாக இருந்தது. அம்மா அப்பாவை பற்றி ஒருபோதும் பேச மாட்டாள். அவளுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தபோது இயல்பாக அவ்வப்போது தன் கதையை சொல்லி சொல்லி புரிய வைத்தவள் மகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டாள் என்ற தெளிவு வந்ததும் சுத்தமாக சுயசரிதம் சொல்வதை நிறுத்திக் கொண்டாள். அப்பாவை வள்ளி புகைப்படத்தில்தான் பார்த்திருக்கிறாள். அம்மா சொன்ன கதையை கேட்டதிலிருந்து அந்த புகைப்படம் இருந்த ஆல்பத்தை அவளே 2 பேரின் கண்ணிலும் படாமல் பார்த்து கொண்டாள். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வரமாக வருவார்கள். சில மனிதர்கள் பாடமாக வருவார்கள். வரமாக வருபவர்கள் நிலைத்து நிற்பார்கள். நிழல் போல் தொடர்வார்கள். நிழலையும் தருவார்கள். பாடமாக வருபவர்கள் வந்து போனவர்களாக மட்டும் இருப்பார்கள். பாடத்தை தந்து போனவர்களாக இருப்பார்கள். அப்பா அம்மாவின் வாழ்க்கையில் பாடமாக வந்து போனவர். பாடத்தை தந்துவிட்டு போனவர். ஆண்களை நம்பாதே என அறிவை தந்துவிட்டு போனவர். அவர்களை நம்பாதே, சுயமாக தன் காலில் நில்லு என பாடத்தை கற்பித்துவிட்டு போனவர். அம்மா, இப்ப எதுக்கு அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு? அம்மாவின் கைவளையல்களை நகர்த்தியபடியே சொன்னாள் வள்ளி. தெரியல, உன் கல்யாண பேச்சை எடுத்ததுனாலதான் இதெல்லாம் மனசுல ஓட ஆரம்பிச்சுட்டு. தூக்கம் வரல. உங்க அப்பா நல்லவர்தான். ஆனா அம்மா கோண்டு. அதான் என்னையும் அவரையும் பிரிச்சுட்டு. இல்லாட்டி இந்நேரம் இந்த வீட்ல உங்க அப்பாவோட நீ இருந்திருக்கலாம். அநியாயமா அந்த மாமியார் கிழவி, அவ நாசமா போவ.
என் வாழ்க்கையில மண்ண அள்ளி போட்டு கோர்ட்டு வர கொண்டு நிறுத்தி எங்களை பிரிச்சுட்டா. அதனாலதான் உன்னை மாமியார் இருக்கிற வீட்ல கொடுக்க கூடாதுன்னு நான் வைராகியமா இருக்கேன். வசந்தி சட்டென்று ஒரு குழந்தையைப் போல் மகளின் மடியில் தலையை வைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அம்மா, என்ன இது? விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். வள்ளி மின்னல் தாக்கியதைப் போல் பதறினாள். அவளுடைய நெஞ்சின் படபடப்பு அவளுக்கே கேட்டது. வசந்தி அழுதாள், நிறைய அழுதாள். அந்த அழுகை வெகு நாட்களாக அடக்கி அடக்கி வைத்திருந்து மடி கடைத்த தருணம் இது என வெளிப்படுவதைப் போல் இருந்தது. அம்மாவை இப்படி ஒரு கோழையாக, குழந்தையாக, குழைந்த மனதுள்ளவளாக அவள் பார்த்ததில்லை. வீரமாக வெற்றியை மட்டுமே பேசும் அம்மாவின் குரலா இப்படி கதறி அழுகிறது? தேற்று தெரியாமல் வீற்றிருந்தாள் வள்ளி. தேற்றுவது கூட தேவையில்லாத செயல் என தோன்றியது. அத்தனை அடிமணக்கணமும் அழிந்து போகட்டும் என அமைதியாக இருந்தாள். அம்மாவுக்குள் 1000 வேதனைகள் இருக்கிறது. அதை ஆற்றிக்கொள்ள அவளுக்கு என்னை பெண் பார்க்க வந்த சம்பவம் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அழட்டும். ஒளித்து வைத்துக்கொண்டு எதனோடும் வாழ்ந்திட முடியாது. மூடி வைத்துக்கொண்டு முகத்தில் பொய் சிரிப்பு எத்தனை நாளைக்கு சிரிக்க முடியும்? அம்மாவின் உற்ற தோழியாய் இந்த நிமிடம் நான்தான். அழட்டும். கடந்த வாழ்க்கையின் கசப்பெல்லாம் காணாமல் போகட்டும். அழுது ஓய்ந்தவளாய் வசந்தி எழுந்தாள். நிமிர்ந்து அமர்ந்தாள். முந்தானை கொண்டு மீண்டும் மீண்டும் முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டு மூச்சு வாங்கினாள். அம்மா, ஏதாவது குடிக்கிறியா? அம்மாவின் முகத்தை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு கேசத்தை தடவியவளாய் ஆறுதலாய் கேட்டாள். பச்சை புள்ளையை தடவிக் கொடுக்கும் தாயாக மாறியிருந்தாள் வள்ளி. தாய் மகளாகவும் மகள் தாயாகவும் மாறும் உறவு இந்த அற்புதமான தாய் சேய் உறவு மட்டும்தான். அம்மா அமைதியாக இருக்கவே அவள் ஆசுவாசம் வேண்டியது அவசியம் என நினைத்தவளாய் வள்ளி எழுந்து சமையலறைக்குள் நுழைந்து இருவருக்கும் சூடாக ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வந்தாள். அம்மா அதை ஆர்வமாய் வாங்கிக் கொண்டதிலிருந்து அப்போதைக்கு அது தேவை என்பது புரிந்தது. அம்மா அந்த ஹார்லிக்ஸை சொட்டு சொட்டாய் ரசித்து உறிஞ்சு குடித்தாள். மகளிடமே கூப்பையை கொடுத்துவிட்டு மெல்ல சிரித்தாள். தான் எதிர்பார்த்த சிரிப்பு கிடைத்துவிட்ட திருப்தியில் அம்மாவின் கன்னத்தில் ஹார்லிக்ஸ் பிசுபிசுப்புடன் முத்தமிட்டாள் மகள். மறுபடியும் சிரித்த அம்மாவின் முகத்தை இருகைகளிலும் தாங்கிக் கொண்டு கொஞ்சினாள் வள்ளி. இதுதான் என் அம்மா, இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அழுமூஞ்சி அம்மா எனக்கு தேவையில்ல என நெற்றிக் கொண்டு நெற்றியில் முட்டினாள், சிரித்தாள். வசந்தி மகளின் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக்கொண்டு கேட்டாள். என் மேல கோவமா? எதுக்கு? உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருந்தும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு? அந்த மாப்பிள்ளையோட முகம் கூட இப்ப மறந்துட்டு, நான் என்ன அவன் கூட 5 வருஷம் 10 வருஷம் காதல் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சனா? அவன் யாரோ நான் யாரோ? இதான் என் பொண்ணு. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இல்லாம தெளிவா யோசிக்கிறாளே. வள்ளி, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு தடவைதான். அது எல்லாருக்கும் வரமா அமையறதில்ல. படிக்காத வேலையில்லாத கணவனையே அண்டி வாழ்ந்த போன தலைமுறை பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை பெரும்பாலும் வரமா அமைஞ்சதில்ல. உனக்கு வரமா அமையணும். படிச்ச பொண்ணு நீ, ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். என் மாமியார் மாதிரி உனக்கு அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் விஷ பரீட்சையே வேண்டாம்னு மாமியாரே இல்லாத குடும்பத்துல கட்டி கொடுக்கணும்னு உறுதியா இருக்கேன். என்னையும் உங்க அப்பாவையும் பிரிச்சாலும் கோர்ட் உத்தரவுப்படி உங்க அப்பா உன்னை வந்து பார்ப்பார்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் தன் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை வந்து கூட பார்க்கல. உனக்கு எதுவும் செய்யல. உன்னுடைய செலவுக்காக அந்த வீட்டு வாசல்ல போய் நிற்க என்னோட தன்மானம் இடம் தரல. கருவிலேயே உன்னை வளர்த்த என்னாலையா நீ உருவாகிய உலகத்துக்கு பின்னாடி வளர்க்க முடியாதுன்னு உழைச்சேன், படிக்க வைச்சேன். உங்க அப்பாவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவரோட அம்மா. மறுபடியும் அம்மாவிடம் அழுகை தலையெடுக்க சட்டென்று தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டாள் வள்ளி. இதுதான் இரவு நடந்தது முருகன் என முருகனிடம் நடந்தவைகளை சொல்லி முடிக்க. நன்றாக இருட்டிவிட்டது. இருட்டிய பிறகுதான் கோவில் இன்னும் அழகாக இருந்தது. கோபுரம் பிறையணிந்து கொண்டதைப் போல் பிறை நிலவு கோபுரத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. தங்க கலசத்திலிருந்து வெள்ளிக்காசுகள் மேல் நோக்கி இறைந்ததைப் போல் வானில் நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தன. கோவிலின் சுற்றுப்பாதையிலும் கோபுரத்திலும் இருந்த விளக்கொளியில் குளத்து நீர் பளபளத்து மீன்களால் சலசலத்துக் கொண்டிருந்தது. இருவரும் எழுந்து கொண்டனர். பேச்சு தந்த கணத்தில் சர்க்கரை பொங்கல் வாங்க மறந்துவிட்டனர். பிரகாரத்தில் நடந்து வாசலை நோக்கி வந்து கொண்டிருந்தபோது வள்ளி சொன்னாள். முருகன், பார்த்தியா, நாம பேசிக்கிட்டு இருந்ததுல சர்க்கரை பொங்கல் வாங்க மறந்துவிட்டோம் என சற்று முன்வரை இருந்த அழுத்தம் மறந்தவளாய் கலகலவென சிரித்தாள். சிரித்து முடித்தவள் சொன்னாள். முருகன், என் அம்மாவோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அம்மா எப்படி மாப்பிள்ளை பார்க்கிறாங்களோ அவனை கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உன்னை அந்த மாப்பிள்ளையை பற்றி பேச அழைச்சிக்கிட்டு போனதே பெரிய தப்பு. பாவம், அம்மாவோட மனச நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ச்சே என தலையில் தட்டிக்கொண்டாள். மனசு பொங்க திரும்பி நின்ற இடத்திலிருந்து கருவறை வரை பார்வையை பாய்ச்சிய முருகன் சிரித்துக் கொண்டிருந்த அம்பாளை பார்த்து, என் காதல் அவ்வளவுதானா தாயே என வெதும்பினான். விதி வலியது மகனே என திருப்பி தேவி சொல்வதைப் போல் இருந்தது.